சனாதன தர்மம், மகாபாரதம். அறமும் அறநெறிகளும் அறிந்தவர்கள் உண்மையும் நேர்மையும் உயர்ந்த அறங்கள் என்று சொல்கிறார்கள். நித்தியமான அறம் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமானது. ஆனால் அது எதுவாக இருந்தாலும் அது உண்மையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. பழங்காலத்தவர்கள் அறம் எனப்பட்டது ஸ்ருதியை நம்பியிருக்கிறது என்று தீர்மானித்திருக்கிறார்கள். ஆனால் கௌசிகரே, ஸ்ருதியில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள அறம் பல வகைப்பட்டதாக தோன்றுகிறது. எனவே புரிந்து கொள்வதற்கு அது மிகவும் நுட்பமானது. நீர் அறம் மற்றும் சுத்தம் ஆகியவற்றை அறிந்தவர். வேத கல்விக்கு உம்மை அர்ப்பணித்திருப்பவர். எனினும் ஓ புனிதமானவரே, உண்மையில் அறத்தை நீர் அறியவில்லை என்றே நான் நினைக்கிறேன். நீர் உண்மையில் உயர்ந்த அறம் எவற்றால் ஆனது என்பதை அறியவில்லை எனில் மிதிலை நகரத்திற்கு சென்று அறம் சார்ந்த வேடனிடம் விசாரியும். அங்கே மிதிலையில் பெற்றோருக்கு சேவை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்து உண்மை உள்ளவனாக புலன்களை முழு கட்டிற்குள் வைத்திருப்பவனாக ஒரு வேடன் இருக்கிறான். அறம் சம்பந்தமான சொற்பொழிவை அவன் உனக்காக ஆற்றுவான். ஓ கௌசிகரே, நீர் அருளப்பட்டிரும். நீர் விரும்பினால் அங்கே செல்லும். நான் சொன்னது உமக்கு உகந்ததாக இல்லை என்றாலும் நீர் என்னை மன்னிப்பதே உமக்கு தகும். ஏனென்றால் அறம் கொள்ள விரும்புபவர்களால் ஒரு பெண்ணிற்கு தீங்கிழைக்க இயலாது என்றாள். கற்புள்ள பெண்ணின் இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த அந்தணர், நான் உன்னிடம் திருப்தி அடைந்தேன். நீ அருளப்பட்டிரு. எனது கோபம் தணிந்தது. உன்னால் சொல்லப்பட்ட கண்டனம் எனக்கு உயர்ந்த பலனையே தரும். நீ அருளப்பட்டிரு. நான் இப்போது சென்று என் நன்மைக்கு உகந்ததை சாதிக்கப் போகிறேன் என்றார் கௌசிகர். மிதிலைக்கு சென்ற அந்த அந்தணர் அறம் சார்ந்த வேடனை குறித்து விசாரித்தார். சில இருபிறப்பாளர்கள் அவரை குறித்து சொல்லினர். அந்த இருபிறப்பாளர்கள் சொன்ன இடத்திற்கு சென்ற அந்தணர் அந்த வேடன் கசாப்புக்கடை முற்றத்தில் அமர்ந்திருப்பதை கண்டார். அந்த தவசியான வேடன் அப்போது மான் இறைச்சியையும் எருமை இறைச்சியையும் விற்று கொண்டிருந்தான். இறைச்சியை விலைக்கு வாங்குவோர் வேடனை சுற்றி பெரிய படையாக கூடியிருந்ததால் கௌசிகர் சற்று தொலைவில் நின்றார்.